வணக்கம். நாரி சக்தி வந்தன் அதிநயம் பில் 2023ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் ஏதோ நரேந்திர மோடியுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை போன்று எடுத்து காட்டினார்கள். இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டதா? கிடையாது. 2027ஆம் ஆண்டு சென்சஸ் எடுக்க போகிறோம். அந்த சென்சஸ் நடந்து முடிந்ததற்கு பின்பு 2023ஆம் ஆண்டு இம்ப்ளிமெண்ட் செய்வோம், அதை அமலில் கொண்டு வருவது 2033ஆம் ஆண்டு என்று நரேந்திர மோடியுடைய இந்த கணக்கு. இன்னொரு பக்கம் டீலிமிட்டேஷன். புதிய பார்லிமெண்ட் கட்டும் போதே 850க்கும் மேற்பட்ட எம்பிக்களுக்கான அந்த இடத்தை ஒதுக்கினார்கள். அப்போவே ஏராளமான கேள்விகள் வெளிவந்தது. இப்போ மிடில் ஆஃப் எலெக்ஷன் கேம்பெயின். 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல், 29ஆம் தேதி வரை வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல். வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய 41 எம்பிக்கள், தமிழ்நாட்டை சார்ந்த 39 எம்பிக்கள், இரண்டுமே சேர்த்து பார்த்தீர்களா கிட்டத்தட்ட 80 எம்பிக்கள் தன்னுடைய பொலிட்டிக்கல் கேம்பெயினிங்களில் பிஸியாக இருக்கக்கூடிய இந்த தருணம். இதை தாண்டி காங்கிரஸாக இருக்கட்டும், மற்ற அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், அவர்களுடைய கேம்பெயினுக்கும் வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாட்டிற்கு வரப்போகக்கூடிய அந்த வேலையை பார்க்கிறார்கள். திடீர் என்று நரேந்திர மோடி அவர்கள் 16ஆம் தேதி, அதாவது நாளைக்கு 17ஆம் தேதி மற்றும் 18ஆம் தேதி 3 நாட்களுக்கான பார்லிமெண்ட் செஷனை அழைத்திருக்கிறார். அப்போ இந்த 2 மாநிலங்களில் நடக்கக்கூடிய தேர்தல், அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இன்வால்வ் ஆன எம்பிக்கள் யாருமே வரக்கூடாது. அதற்காகவா அல்ல தேர்தலை டிஸ்டர்ப் செய்வதற்காக இந்த சதி வேலையை, சதி திட்டத்தை நரேந்திர மோடி பார்த்திருக்கிறாரா என்று நாம் பார்க்க. 2023ஆம் ஆண்டு அனைத்து கட்சிகளுமே ஒரே குரலில் இந்த பில்லை பாஸ் செய்தார்கள். நாரி சக்தி வந்தன் அதிநயம் பில் which was already passed. எதற்காக இப்ப நீங்க டிபேட் வைக்கிறீர்கள்? சரி, ஏன் நீங்க ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதிக்கு முன்னாடி வைக்கல? இல்ல இந்த மாதம் முடிந்துடும் இல்லையா இந்த எலெக்ஷன், 29ஆம் தேதி 30ஆம் தேதி வைத்துக் கொள்ளுங்கள். Why do you need to do at this hour? That is point number 1. ரெண்டாவது, இதே நாரி சக்தி வந்தன் பில்லுக்கு வரலாம். அதற்கு பின்பு இந்த டீலிமிட்டேஷன் பற்றி ரொம்பவே ஆழமான டீட்டாஸ் என்னிடம் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். நாரி சக்தி வந்தன் அதிநயம் பில் 2023 பிரகாரம் 33% விமன் ரிசர்வேஷன் பார்லிமெண்ட்டுக்குள் கொடுப்பதாக நரேந்திர மோடியுடைய இந்த சட்டம் கூறுகிறது. ஆனால் இம்ப்ளிமெண்ட் செய்வது 2033ஆம் ஆண்டு. ஜஸ்ட் இமேஜின், 33 34ஆம் ஆண்டு. அதுவரை எல்லாருமே காத்துக்கொண்டிருக்காங்க. அப்போ இந்த பில் ஒரு போலியான பில் என்று நாம் எடுத்து வைத்தோம். சரி, அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஒரு விஷயத்தை எடுத்து வைத்தார்கள். இந்த பில்லை நாங்கள் சர்வ சம்மதமுடன் இதை நாங்கள் கொண்டு வருகிறோம், எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. ஆனால் எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல் உடனுக்குடன் இதை இம்ப்ளிமெண்ட் செய்து விடுங்கள். திஸ் இஸ் வாட் ஆல் த ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இந்தியா பிளாக் ஹேஸ் செட். நடந்ததா? நரேந்திர மோடி என்ன கூறினார்? சென்சஸ் நடக்கவில்லை. சென்சஸ் நடந்த உடனேயே இந்த பில்லை கொண்டு வந்து. ஓகே, 2001ஆம் ஆண்டு நடந்த சென்சஸ், அதுக்கப்புறம் 2011ஆம் ஆண்டு நடந்தது, 2021ஆம் ஆண்டு நடக்க வேண்டிய சென்சஸ் கொரோனா காரணத்தால் நடக்க முடியவில்லை. கொரோனா காலம் முடிந்து இன்னைக்கு 5 ஆண்டுகள் முடிந்த பின்பு கூட இதுவரை சென்சஸிலிருந்து தப்பித்துக் கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி. இப்போ திடீர் என்று 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட சென்சஸை வைத்தே டீலிமிட்டேஷனை நடத்திவிடலாம் என்று கூறியிருக்கிறார். டீலிமிட்டேஷன், இப்போ நீங்க ஒரு மருத்துவமனைக்கு போறீங்க, உங்களுக்கு ஏதோ 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனை, அதுக்காக ஒரு ஸ்கேன் எடுத்திருப்பீங்க. அந்த ஸ்கேனை வச்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க. 2 வருஷம் கழித்து மறுபடியும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை. அப்போ டாக்டர் உங்களை புதிய ஸ்கேன் எடுத்துகிட்டு வர சொல்லுவாரா? இல்லை 2024ஆம் ஆண்டு எடுத்த அந்த டேட்டா போதும், அந்த ஸ்கேன் போதும், அதை வச்சு உங்களுக்கு மாத்திரை மருந்து எழுதி கொடுத்துருங்க, அது சரியா? ஸோ அதே போன்று தான் இந்தியாவும் 2011ஆம் ஆண்டு கடைசியாக நீங்கள் ஒரு சென்சஸ் எடுத்திருக்கிறீர்கள். 2021ஆம் ஆண்டு எடுக்கப்படவில்லை. 27ஆம் ஆண்டு எடுக்க போறீர்கள் என்று நீங்க கூறுகிறீர்கள். அப்போ அந்த சென்சஸ்ல இருந்து வரக்கூடிய டேட்டா படி நீங்க டீலிமிட்டேஷனுக்கு வந்தீர்கள்னா, ஜாதி, எந்த ஜாதி எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை மக்கள் தொகை இருக்கு, எந்த இடத்தில் என்ன டெமோகிராஃபி இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சால்தானே உங்களுக்கு அந்த நாரி சக்தி வந்தன் பில்லை இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும். எத்தனை பேர் ஓபிசியில் இருக்கிறார்கள்? 60% இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையிலிருந்து 60% ஓபிசி வர்க்கத்தை சார்ந்த நபர்கள். பார்லிமெண்ட்ல ரெப்ரசன்டேஷனை நீங்க பார்த்தீர்கள்னா வெறும் 25 எம்பிக்கள், 25% மட்டும்தான். அப்போ 25% 60% இருக்கக்கூடிய
ரெப்ரசன்டேஷன் வெறும் 25%. எல்லா இதுல 33% பெண்களை எப்படி நீங்க தேர்வு செய்வீர்கள்? எப்படி அந்த கணக்கு சரியாக வரும்? சரி, இதை விட்டு விடுங்க. இப்போ டீலிமிட்டேஷனுக்கு வந்து விடுங்க. பியூஷ் கோயல் இருந்து தொடங்கி, அமித்ஷாவிலிருந்து தொடங்கி, நரேந்திர மோடி அவர்கள் வரை அனைவருமே கொடுத்த ஒரு வாக்கு. இந்த மாதிரி சதர்ன் ஸ்டேட்ஸ்களுக்கு எந்த விதமான குறைபாடும் வராது, அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த சீட்ஸ் அப்படியே இருக்கும், இன்டாக்டாக இருக்கும், ஒரு சீட்டை கூட நாங்கள் தொலைய விட மாட்டோம். திஸ் இஸ் வாட் நரேந்திர மோடி ஹேட் செட், இன்க்ளூடிங் ஆல் ஆஃப் தீஸ் அமித்ஷா அண்ட் சோ ஆன் அண்ட் ஆன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த வாக்கை இவர்கள் கொடுத்தார்களோ அதை எதற்காக வட இந்தியா அங்கே எத்தனை கூட போகிறது என்று நீங்க கூறவில்லை. தமிழ்நாட்டில் 39 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இப்ப டீலிமிட்டேஷன் முறைப்படி நீங்க பார்த்தீர்கள்னா தமிழ்நாட்டில் 39 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அதுல 7 பேர் எஸ்சி வர்க்கத்தை சார்ந்த நபர்கள். இதே போன்று கேரளாவில் 20 சீட்ஸ், 20 எம்பிக்கள், அதுல 2 எஸ்சி. கர்நாடகாவில் 28 சீட்ஸ்கள், அதிலிருந்து 5 எஸ்சி வர்க்கத்தை சார்ந்த நபர்கள், 2 ஸ்கெட்யூல் ட்ரைப். ஆந்திர பிரதேசத்தில் 25 சீட்டுகள், அதிலிருந்து எத்தனை பேர் என்று யாருக்குமே இதுவரை தெரியவில்லை. தெலங்கானாவில் 17 சீட்டுகள், நோ எஸ்சி நோ எஸ்டி. உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட்டுகள், அதில் 17 பேர் எஸ்சி வர்க்கத்தை சார்ந்த நபர்கள். ஒட்டுமொத்த லோக்சபாவில் 543 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அதிலிருந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா, இந்த 5 மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேஷனை நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 23.8%, அதாவது 129 சீட்டுகள் இந்த 5 மாநிலங்களை சார்ந்த நபர்களுக்கு இருக்கு. இப்போ நீங்கள் 850 சீட்டுகளாக உயர்த்துவதாக நீங்கள் கூறுகிறீர்கள். அதன்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா இப்போ ஒரு புதிய ப்ரோரேட்டா முறைப்படி ஒரு கணக்கு போட்டு 180 180 சீட்டுகள் வரை ஒட்டுமொத்த சதர்ன் இந்தியாவுக்கு கொடுக்க போவதாக நீங்கள் கூறுகிறீர்கள். எந்த விதமான மாற்றமெல்லாம் வராது. ஆனால் வட இந்தியாவிற்கு மீதம் இருக்கக்கூடிய அனைத்து சீட்டுகள். அப்போ சிந்தித்து பாருங்கள், சதர்ன் இந்தியாவுடைய ரெப்ரசன்டேஷன் எந்த அளவில் பார்லிமெண்ட்ல இருக்க போகிறது. அப்போ சதர்ன் இந்தியாக்கள் உங்களுக்கு ஏடிஎம் மெஷின் போன்று மட்டுமே வேலை பார்க்க வேண்டும், அவர்களுடைய குரல் பார்லிமெண்ட்டில் ஒலிக்கக்கூடாது. இந்த விஷயத்தை பற்றி மிகவும் ஆழமாக ரிசர்ச் செய்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். ஃபேமிலி பிளானிங் என்று ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்தது இந்திய அரசாங்கம். அதில் எல்லாருக்குமே குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி ஒரு ப்ரோக்ராமை நடத்தினார்கள். அனைத்து மாநிலங்களுக்குமே ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. உங்களுடைய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனை கண்ட்ரோல் செய்யுங்கள். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுமே அதை சரியாக கடைபிடித்து அந்த பாப்புலேஷனை கண்ட்ரோலும் செய்தார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் கண்ட்ரோல் எந்த அளவு நடந்திருக்கு நீங்க பார்த்தீர்கள்னா, கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், பர் கேபிட்டா இன்கமாக இருக்கட்டும், அனைத்துமே மற்ற மாநிலங்களை விட சிறந்ததாக இருக்கிறது. இதேதான் கேரளாவில், இதேதான் கர்நாடகாவில், இதேதான் ஆந்திராவில், இதேதான் தெலங்கானாவில். அப்போ இந்த அளவில் அரசாங்கம் கூறியதை கேட்டு அரசாங்கம் சொல்லும்படி அந்த மாநிலத்துடைய டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும் வேலை பார்க்கவில்லை, இந்தியாவின் பாப்புலேஷனும் கண்ட்ரோல் செய்யக்கூடிய வேலை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். வட இந்தியா என்ன செய்தது? எதுவுமே செய்யவில்லை. அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆனதா கிடையாது. சரி, மற்ற விஷயங்களில் அவர்கள் சரி பார்த்தார்களா? வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம் எதுவுமே கிடையாது. அப்போ தென்னிந்தியாவிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து நீங்க வட இந்தியர்களுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறீர்கள். அதே தென்னிந்தியாவுடைய ரெப்ரசன்டேஷன் வரும்போது தென்னிந்தியாவை ஓரம் கட்டி விட்டு இவர்கள் தான் எங்களுக்கு முக்கியம் என ஓட்டு வருது இல்லையா? அப்ப எந்த அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷனை நீங்க குறிக்கிறீர்கள்? எதற்காக இந்த 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி நீங்க குறிவைத்தீர்கள்? அதுல இருந்து ஒரு 6 நாட்கள் கழித்து, 5 நாட்கள் கழித்து தேர்தல் வர இருக்கு. தேர்தல் வர ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடியே நீங்க இந்த பிரச்சாரத்தை எல்லாம் செய்யக்கூடாது என்கிற ஒரு விஷயம் வெளிவரும். அப்போ அடுத்த 2 நாள் தான் எப்படி அந்த பிரச்சாரம் நடக்கும்? எந்த அடிப்படையில் முதலில் இந்த டீலிமிட்டேஷனை நடத்துகிறீர்கள்? அது ஒரு கேள்வி. 2வது, இதே நாரி சக்தி வந்தன் அதிநயம் பில் 2023, 33% ரிசர்வேஷன் ஃபார் விமன் இன் பார்லிமெண்ட், அதை எப்படி நீங்க குறிப்பீர்கள்? நரேந்திர மோடி அவர்கள் தானே கொண்டுட்டு வந்தார். 2023 நீங்க இந்த 33% கொண்டுட்டு வந்திருக்கலாமா இல்லையா? அன்னைக்கும் உங்க கையில 2011ஆம் ஆண்டுக்கான சென்சஸ் இருந்ததா இல்லையா? அன்னைக்கு என்ன சொன்னீர்கள்? இல்ல
இப்போ அந்த சென்சஸ் எல்லாம் நடந்து முடியட்டும், 2027 இந்த சென்சஸ் நடத்துவோம், 2029 இதை கொண்டுட்டு வருவோம், 34 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். யார் கூறியது? அன்னைக்கே அனைத்து மாநிலங்கள், அனைத்து ஆப்போசிஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே இந்த விஷயத்தை தான் எடுத்து வைத்தார்கள். உங்கள்ட்ட இருக்கவே இருக்கு. There should not be any condition to bring in women in the parliament. No condition. கொண்டுட்டு வாங்க, 33% கொடுங்க சொன்னார்களா இல்லையா? அன்னைக்கும் உங்க கையில 2011ஆம் ஆண்டுக்கான அந்த சென்சஸ் டேட்டா இருந்ததா இல்லையா? அப்போ இதற்கு பின்னாடி உமன் ரிசர்வேஷன் பில் கிடையாது. இதற்கு பின்னாடி டீலிமிட்டேஷன் தான் முக்கியமானது. டீலிமிட்டேஷனை விமன் பில்லை முன்வைத்து பின்னாடியே இந்த பில்லை திணிக்கக்கூடிய வேலையை நரேந்திர மோடியின் அரசாங்கம் பார்க்க முன்வந்திருக்கிறது. Why shouldn't they allow a political campaign? Why shouldn't be the leadership to be allowed to campaign? Why there is a restriction that they are restricted to go to the parliament, not in their constituencies? Why? எதற்காக தொகுதிக்கு போகக்கூடாது? இந்த கேள்வி வருமா வராது? இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்தவரையில் எங்களிடம் ஒரு டேட்டாவும் வெளிவந்திருக்கிறது. அந்த டேட்டாவை நான் படித்து காட்டுகிறேன், நீங்கள் பாருங்கள். உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட்டுகள் இப்போ இருக்குது. 80லிருந்து நேரடியாக ஒரு 120, 125 சீட்டுகள் வரை உத்தரப்பிரதேசத்துக்கு கிடைக்கும். அப்போது 50 to 56% அப்ராக்சிமேட்லி அவங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு 40-45 சீட்ஸ்கள் கூடுகிறது. மகாராஷ்டிராவில் இப்போ 48 சீட்டுகள் அதிகரித்து 76 உயரும். வெஸ்ட் பெங்காலில் இப்போ 42 சீட் 66 உயரும். இது வந்து ப்ரோராட்டா, இது வந்து இன்னும் கன்ஃபார்ம்டான டேட்டா கிடையாது. அவர்கள் எப்படி கால்குலேஷன் பண்ணி வருகிறார்கள் அது வந்தால் தான் தெரியும். பீகாருக்கு 40 சீட்டுகள் இருக்கு, 63 சீட்டுகளாக உயரும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 39லிருந்து ஒரு 58, 61 சீட்டுகளாக உயரும். 19லிருந்து 22. இது எல்லாமே ஒரு கால்குலேஷன் மட்டும் தான். பட் ஆஸ் பர் Narendra Modi, Amit Shah and Piyush Goyal, they said there won't be any deletion in their vote. அந்த சீட்களில் எந்த விதமான குறைபாடும் ஏற்படாது. எத்தனை நம்பர் கூட்ட போறீர்கள் என்று யாருக்குமே தெரியவில்லை. ஸோ இந்த டிஸ்கஷன் நாளைக்கு நாளை பொறுத்து நடக்க போகிறது. சதர்ன் ஸ்டேட்ஸ்களை கம்பைன் செய்து இவர்கள் எடுத்துக்காட்டக்கூடிய எண்ணிக்கை ஒரு 60லிருந்து 69 சீட்டுகள் கூட போவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் வட இந்தியாவுடைய ரெப்ரசன்டேஷன் 200 நம்பர்களை தாண்ட போகிறது. 200 அதிக எம்பிக்கள் வட இந்தியர்களுக்கும் 62 எம்பிக்கள் தென்னிந்தியாவிற்கும் கிடைக்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள். அப்போ எப்படி அது ஈக்குவல் சமமான ரெப்ரசன்டேஷனாக இருக்க போகிறது? 2 மாணவர்கள், ஒரு மாணவர் சரியாக படித்து ஆசிரியர் கூறியதெல்லாம் போய் கேட்டு சரியாக பாடத்தை கவனித்து நல்ல டாப் ரேங்க் எடுத்திருக்கிறார். இன்னொரு மாணவர் படிக்கவே இல்லை, ஆசிரியர் பேசுவதையும் எடுத்து பார்க்கவில்லை, கிளாஸில் எந்த பாடத்தை நடத்துகிறார்களோ அதையும் கவனத்தை செலுத்தவில்லை, ஃபெயில் ஆகி கொண்டிருக்கிறார். இப்போ நல்லா படித்த மாணவர் ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் போய் சேர்ந்து லட்சமாக பணமெல்லாம் சம்பாதிக்கிறான். அந்த பணத்தை வாங்கிட்டு இந்த பையனுக்கும் கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க. அவனும் சரி ஓகே பொழைச்சிப்பா, என் ஃப்ரெண்டு தானே, கொடுத்துருங்க பரவாயில்லை, அது இருந்தால் போதும். சரி, இப்போ இந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வாங்குற அந்த 2 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் இங்கே கொடுத்துரு, 50,000 மட்டும் நீ வச்சுக்கோ. அக்செப்ட் பண்ண முடியும். இதுதான் டீலிமிட்டேஷன். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த வீடியோவில் ஏராளமான விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறோம், புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எடுத்துங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம். நம் மண்ணை நாமே காப்போம்.